நடிகர் விஷால் அவர்களுக்கு தற்போது 47 வயதாகிற நிலையில, அவருக்கு திருமணம் ஆகாதது ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் நடிகை சாய் தன்ஷிகாவ திருமணம் செய்ய உள்ளார் அப்படின்னு ஒரு மேடையில அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. மேலும் இவங்களுடைய திருமணம் விஷால் அவர்களுடைய பர்த்டேல, அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தேதியில தற்போது திருமணம் நடக்குமா அப்படின்ற சந்தேகமுமே இருக்கு. அதாவது சமீபத்துல ரெட் ஃப்ளவர் இசை வெளியீட்டு விழாவுல நடிகர் விஷால் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாரு. சோ அப்போது விஷால் அவர்களுடைய திருமணம் குறித்து ஒரு சில கேள்விகளுமே கேட்கப்பட்டது. சோ அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு இந்த கேள்வி நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மேடையில ஒரு சில காமெடிகளையுமே நம்ம விஷால் அவர்கள் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் விஷால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடைபெற்று விடுமா அப்படின்ற கேள்வியை அந்த ஆங்கர் கேட்டிருக்காங்க. சோ அதற்கு பதில் கொடுத்த விஷால் அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. அது மட்டும் இல்லாம நடிகர் சங்க கட்டிடம் கட்டிய பிறகுதான் என்னுடைய திருமணம் அப்படின்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய விட்டிருப்பாரு நம்ம விஷால் அவர்கள். சோ அதை நினைச்சு அடிக்கடி வருத்தப்பட்டிருப்பார் போல. சோ தற்போதுமே சொன்ன வாக்க காப்பாத்தியே ஆக வேண்டும் அப்படின்றதுல முனைப்போடு நடிகர் சங்க கட்டிடத்துடைய இன்னும் சில வேலைகள் இருக்கு. அதை முடித்த பிறகு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகையால பாத்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிட வேலை ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கா. சோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 29ஆம் தேதி இவருடைய திருமணம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதற்காக தற்போதே ஒரு சில பிரபலங்களுக்கு அழைப்பு மெயில் விடுக்கப்பட்டிருக்கா. அந்த வகையில கோலிவுட்டுடைய நட்சத்திர தம்பதிகளான அஜித் சாருக்கும் ஷாலினி மேடமுக்கும் நடிகர் விஷால் அவர்கள் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருக்காரு. ஆகையால கண்டிப்பாக பல நட்சத்திர பிரபலங்கள் இந்த விழால கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.